ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்னுடைய ஸ்டடியும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டடி பற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. ஸோ சமூகத்தில் இப்போ நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பேச்சு. ஸோ அப்படியே குழந்தை பிறந்து அது பெண் குழந்தையாக இருந்தால் அதுக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் குழந்தையும் பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா இந்த சமூகமே நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அப்படி தான் இருக்குது. பெண் குழந்தை பிறந்தாலே நம்மளை வந்து கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ பெண் குழந்தை பிறந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி, ஓகேங்களா? ஸோ எப்படி அவங்கள கட்டி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதனால தான் பெண் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறதுனாலே வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம், ஓகேங்களா? ஸோ பொண்ணா பையனா அப்படிங்கிறது இங்கே விஷயமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நம்ம நல்லது கெட்டதை ஃபஸ்ட்டு சொல்லி வளர்க்கணும், ஓகேங்களா? ஸோ அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சொல்லி வளர்க்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்காக நம்ம வந்து என்ன சேமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ எனக்கும் ஆரம்பத்தில் வந்து இந்த ஒரு பயம் இருந்துச்சு தான். ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு தான். ஸோ இருந்தாலும் அதை வந்து நான் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ இதுதாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா செல்வ மகள் ஸ்கீம்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளுக்காக இந்த ஸ்கீம் வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேபிக்கு நான் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வரக்கூடிய அதாவது மந்த்லி ஏதாவது ஒரு அமௌண்ட் எனக்கு வரும். ஸோ அதெல்லாம் எப்படி வரும் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதை வச்சு என் குழந்தைக்காக நான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் பேபிக்கு இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ஆதார் கார்டு வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஆதார் கார்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் பேபிக்கு மட்டும் நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன், பணம் கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 2 பேபிக்குமே வந்து எல்ஐசி போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ 2 குழந்தைக்குமே எல்ஐசி போட்டு அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னுடைய அமௌண்ட் வந்து அவங்களுடைய படிப்பு செலவுக்கு ஆனாலும் ஸோ அவங்களுடைய அமௌண்ட் வந்து அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க போகும்போது யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த பயம் இருக்காது. ஸோ நமக்கு வந்து அந்த கடன் அப்படிங்கிறது குறையும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்தாக நான் வந்து 4 மந்த் ஆச்சு, ஓகேங்களா? ஒரு 4 மந்த் ஆச்சு நான் அதில் வந்து பணம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ எப்படி நான் சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய சேவிங்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன், ஓகேங்களா? எப்படி நான் வந்து சேமிக்கிறேன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள்கிட்ட வந்து ஒரு பெட்டிக்கடை ஒன்று வீட்டுக்கு எதிர்பாரே வச்சுருக்கோம். ஸோ அதிலேருந்து டெய்லியும் வந்து ஒரு 20 ரூபீஸ் வந்து எடுத்து வச்சுப்பேன், ஓகேங்களா? 20 ரூபீஸ் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ எஸ்ஹெச்ஜி குழு தலைவியாக இருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு மந்த்லி ஒரு 50 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அந்த 50 ரூபீஸும் வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் எப்படியும் மாதத்துல ஒரு தடவை அம்மா வந்து பார்க்க வந்துடுவாங்க. ஸோ அவங்க வரப்போ கை செலவுக்கு காசு வந்து ஒரு 300, 500 இந்த மாதிரி கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதையும் வச்சுக்குவேன். ஸோ எனக்குன்னு எந்த செலவுமே நான் பண்ண மாட்டேன். கிடைக்கிற பணத்தை என் குழந்தைகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வர அப்பப்போ அது மந்த்லி வருமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். எப்பயாவது தான், ஏதாவது ஒரு மந்த்து தான் வரும், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம $100 வந்து சேர்த்தா தான் நமக்கு பணம் வரும். ஸோ அது அதில் வரக்கூடிய இன்கம் கொஞ்சம் வந்து சேர்த்து வச்சு என் குழந்தைக்காக நான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நம்ம போடுற அமௌண்ட்டை பொறுத்து நமக்கு வந்து ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. சின்ன பாப்பாவுக்கும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் குழந்தைங்க உங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா 10 வயசுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து போடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து சேமிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ₹200 இருந்தாலும் சரி, ₹300 இருந்தாலும் சரி, உங்கள் கையில் அந்த மந்த்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை கொடுத்து நீங்கள் சேமிக்கலாம். ஸோ நான் மந்த்லி ₹500 பிளான் பண்ணி ₹500 தான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து நான் பணம் வந்து போட்டு வைக்கிறது. என் கையில் கிடைக்கிற பணத்தை நான் டக்குனு இதில் போட்டு வச்சுருவேன். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கவுண்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் போயிட்டு வந்து நான் ஒரு 2 மாதம் போடாத அமௌண்ட்டை இன்றைக்கி தான் சேர்த்து போட்டுட்டு வந்தேன். 1000 ரூபீஸ் வந்து போட்டுட்டு வந்தேன். அதனால் வந்து இது நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள அமௌண்ட்டு தான். ஸோ அமௌண்ட் கொஞ்சம் பல்காக தான் இருக்குது. நானே இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஒரு 2 மந்த்தாக சேர்த்த அமௌண்ட்டு. அதில் வந்து ஒரு 1000 ரூபீஸ் 2 மாதத்துக்குள்ள அமௌண்ட்டை போட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை வந்து சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 530 இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்துக்கான அமௌண்ட்டை வந்து நான் சேமிச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 530 இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா சேர்த்தே வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக சேமித்து வைங்க. ஸோ காலப்போக்கில் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சேமிக்க பழகுங்க. ஸோ அவங்க வந்து சேமிக்கிற அமௌண்ட்டை நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பாப்பா ஸ்கூல் போனட்டி அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும், சேமிக்கிற பழக்கத்தை வந்து அவளுக்கு சொல்லி தரணும். ஸோ அவள் சேமித்து தர அமௌண்ட்டையும் இந்த சேமிப்பிலே வந்து போடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், இது கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த டார்கெட்டை நான் முடிக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேபிக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு 10 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.